இந்த சீனை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஆசிட் அட்டாக் பண்ணுறான். இதுக்கு பின்னாடி உள்ள சட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையன் 2 வருஷமாக லவ் டார்ச்சர் பண்ணுறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கு சிறிதளவு கூட இஷ்டம் இல்லை அந்த பையன் மேலே. அந்த பையன் மேலே இஷ்டம் இல்லாமல் ஒன் சைடாக அவன் லவ் பண்ணுறது செக்ஷன் 78ல் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னா ஒன் சைடு, அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இஷ்டமில்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து பின்தொடர்வது, லவ் டார்ச்சர் பண்ணுவது ஸ்டாக்கிங்ஸ். 3 years + ஃபைன், அதாவது 3 years ஜெயில் + ஃபைன். ரிப்பீட்டடாக பண்ணால் சார் 5 years + ஃபைன். இது ஸ்டாக்கிங்ஸ். அடுத்த சீன் பாருங்கள். இவன் 2 வருஷமாக லவ் பண்ணுறதா சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை. டக்குன்னு ஆசிட் அட்டாக் பண்ணுறான் முகத்தில் ஆசிட் அட்டாக் பண்ணுறது செக்ஷன் 124 ஆஃப் BNS, கிரீவியஸ் ஹர்ட் ஆன் ஆசிட் அட்டாக். அடித்த உடனே மூஞ்சி நிலை விழுந்துருது. மூஞ்சி அந்த ஸ்கின்னே உறிஞ்சிருது, கீழே விழுந்துருவாங்க. இதுக்கு என்ன தண்டனை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 124 ஆஃப் BNS 10 years to லைஃப், அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் ப்ளஸ் ஃபைன் இதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. தேங்க்யூ.